Hello, welcome back. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது Windows Tips and Tricks Part 3. ஏற்கனவே Part 1, Part 2 அந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இந்த Part 3 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ இந்த Part 3 வீடியோல நம்ம இன்னும் கொஞ்சம் அடிஷனல் ஷார்ட்கட் கீஸ் பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் விண்டோஸ் கீ பிளஸ் அப் ஆரோ டவுன் ஆரோ இந்த காம்பினேஷன்ல என்ன பண்ணலாம்? ஓகே, Windows key plus up arrow யூஸ் பண்ணாக்கா maximize current window இது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம நிறைய விண்டோஸ் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறோம். முன்னாடி மாதிரி நம்மளுடைய கம்ப்யூட்டரில் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸல் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறோம். வேற நம்மளுடைய வேர்டு ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இன்டர்நெட் பார்க்கறதுக்காக நம்ம அப்படியே எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம். இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இந்த கீ காம்பினேஷன் என்ன சொல்லுது? விண்டோஸ் கீ பிளஸ் அப் ஆரோ மேக்ஸிமைஸ் கரண்ட் விண்டோ. இப்போ கரண்ட் விண்டோ அப்படின்னா இப்போ மேல இருக்கிற விண்டோ. ஸோ இந்த மேல இருக்கிற விண்டோவுக்கு விண்டோஸ் கீ பிரஸ் பண்ணிட்டு அப் ஆரோ, சரியா? இதான் மேக்ஸிமைஸ். ஃபுல் ஸ்கிரீனுக்கு வருது இல்லையா, இதுதான் நம்ம மேக்ஸிமைஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இந்த மாதிரி விண்டோஸ் கீ டவுன் ஆரோ ரெஸ்டோர், சரியா? இதுதான் நெக்ஸ்ட். இங்க பாத்துருங்க, இதுதான் நெக்ஸ்ட். இங்க பாருங்க, விண்டோஸ் கீ பிளஸ் டவுன் ஆரோ, விண்டோஸ் கீ பிளஸ் அப் ஆரோ. ஸோ இந்த மாதிரி முதல்ல இருக்கிற இந்த விண்டோ தான் கரண்ட் விண்டோ அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கண்டிஷன்ல விண்டோ கீ பிரஸ் பண்ணிட்டு அப் ஆரோ யூஸ் பண்றோம். அப்போ மேக்ஸிமைஸ் ஆகி ஃபுல் ஸ்கிரீன்ல வருது. இப்போ மேல இருக்கிற விண்டோ இதுதான் கரண்ட் விண்டோ. திரும்பவும் விண்டோஸ் கீ பிரஸ் பண்ணிட்டு டவுன் ஆரோ, பழைய மாதிரி ரெஸ்டோர். ஓகே, ஓகே. Windows plus break open the system properties. இது என்ன? Windows plus break open the system properties. பார்த்துருவோம். Windows key press பண்ணியாச்சு, break key press பண்ணியாச்சு. நான் இதுக்கு முதல் Part 1 வீடியோல சொன்னேன் இல்லையா, அதே விஷயம்தான். நம்மளுடைய சிஸ்டம்ல என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு, நம்மளுடைய சிஸ்டம்ல என்ன ப்ராசஸர் இருக்கு, என்ன ஸ்பீட், எவ்வளவு ரேம் இருக்கு, இந்த டீடைல்லாம் நம்ம பார்த்துக்க முடியும். ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஆல்ட் கீ காம்பினேஷன்ல சில முக்கியமான ஷார்ட்கட்ஸ் பார்க்கலாம். ஆல்ட் ஸ்பேஸ் பார் என் மினிமைஸ் விண்டோ, ஆல்ட் ஸ்பேஸ் பார் எக்ஸ் மேக்ஸிமைஸ் விண்டோ, ஆல்ட் ஸ்பேஸ் பார் ஆர் ரெஸ்டோர் விண்டோ. இந்த மூணு விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலா நிறைய அப்ளிகேஷன்ஸ் நீங்க ஓபன் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி ஒன்று அந்த மாதிரி விண்டோஸ்ல ஓபன் ஆகிருக்கு, சரியா? இந்த மாதிரி கண்டிஷன்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கரண்ட் விண்டோ, இதுதான் கரண்ட் விண்டோ. இப்போ நோட் பேட் தான் இப்போ நமக்கு கரண்ட் விண்டோ. ஓகே, இங்க தான் வந்து என்ன பண்றோம், ஆல்ட் ஸ்பேஸ் பார் என் மினிமைஸ் ஆயாச்சு, மினிமைஸ் ஆயாச்சு நோட் பேட். இப்போ கரண்ட் விண்டோ வந்து எம்எஸ் வேர்ட், ஆல்ட் ஸ்பேஸ் பார் என். இப்போ கரண்ட் விண்டோ எக்ஸல், ஆல்ட் ஸ்பேஸ் பார் என். ஓகே, ஆல்ட் டேப் போட்டுக்கிறேன். இப்போ நோட் பேட் தான் கரண்ட் விண்டோ, ஆல்ட் ஸ்பேஸ் பார் ஆர் ரெஸ்டோர் ஆயிருக்கு, சரியா? முன்னாடி மேக்ஸிமைஸ் ஆயிருந்தது, ஆல்ட் ஸ்பேஸ் பார் ஆர் கொடுத்த உடனே ரெஸ்டோர் ஆயிருக்கு. Alt space bar n minimize. ஓகே, இப்போ Alt space bar n minimize பண்ணுது, Alt space bar r restore பண்ணுது, Alt space bar x maximize. So இதுதான் அந்த காம்பினேஷன், Alt space bar n, Alt space bar x, Alt space bar r. ஓகே, நெக்ஸ்ட் நான் அந்த Alt tab தான் அடிக்கடி நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ அந்த கீழே இந்த மாதிரி நிறைய விண்டோஸ் வந்து மினிமைஸ் ஆயிருக்கு. நான் ஒரு அப்ளிகேஷன்ல இருந்து இன்னொரு அப்ளிகேஷனுக்கு ஸ்விட்ச் ஆகிறதுக்கு ஆல்ட் பிரஸ் பண்ணிட்டு டேப் ஒரு வாட்டி பிரஸ் பண்றேன்.
எந்த ஆர்டர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிறேன். எனக்கு தேவையானது இந்த விண்டோ. இப்போ ஆல்ட்ல இருந்து நான் கை எடுக்கிறேன். ஓகே, எப்படி நம்ம ஆல்ட் டேப் யூஸ் பண்ணிக்கலாம் அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஆல்ட் டேப் டாகிள் பிட்வீன் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அடுத்து ஆல்ட் F4. இந்த ஆல்ட் F4 என்ன செய்யும் அப்படின்னா க்ளோஸ் கரண்ட் விண்டோ. இப்போ கரண்ட் விண்டோனாக்கா நம்ம டெஸ்க்டாப்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற விண்டோ, இதான் நம்ம கரண்ட் விண்டோன்னு ரெஃபர் பண்றோம். இந்த விண்டோவை நீங்க மவுஸால போயிட்டு இங்க க்ளோஸ் பண்ணுவீங்க. இந்த காம்பினேஷனுக்கு தான் நம்ம மவுஸ் எடுக்காமலே ஆல்ட் F4, ஆல்ட் டேப், ஆல்ட் F4, ஆல்ட் டேப், ஆல்ட் F4. ஓகே, இதுதான் இந்த கீ காம்பினேஷன் ஆல்ட் F4. எல்லா விண்டோவும் எல்லா அப்ளிகேஷனும் க்ளோஸ் ஆன பிறகு வெறும்னே டெஸ்க்டாப்ல ஆல்ட் F4 போட்டீங்கன்னா ஷட்டவுன் மெனு வரும். ஓகே, நெக்ஸ்ட் கண்ட்ரோல் காம்பினேஷன்ல நம்ம சில முக்கியமான ஷார்ட்கட்ஸ் பார்க்கலாம். ஓகே, கண்ட்ரோல் எஸ்கேப் அப்படிங்கிறது நம்ம கீபோர்ட்ல இருக்கிற விண்டோஸ் கீக்கு சிமிலரான காம்பினேஷன். இப்போ விண்டோஸ் கீ பிரஸ் பண்ணாக்கா இந்த அப்ளிகேஷன் மெனு வருது இல்லையா, ஸ்டார்ட் வருது இல்லையா, அது மாதிரி கண்ட்ரோல் எஸ்கேப் கொடுத்தாலும் விண்டோஸ் கீ என்ன செய்யுமோ அதே ஒர்க்கை தான் கண்ட்ரோல் எஸ்கேப்பும் செய்யும். ஓகே, நெக்ஸ்ட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ்கேப். கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ்கேப் என்ன பண்ணும், ஓபன் டாஸ்க் மேனேஜர், ஓபன் டாஸ்க் மேனேஜர், கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ்கேப். என்னுடைய கீபோர்ட்ல கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ்கேப் கொடுக்குறேன். இதுதான் டாஸ்க் மேனேஜர் அப்படிங்கிறது. நம்ம சப்போஸ் வந்து சிஸ்டம் ஹேங் ஆயிடுச்சு இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் இருந்ததுனாக்கா இதில் தான் போயிட்டு நம்ம ஒரு அப்ளிகேஷனை இந்த மாதிரி என் டாஸ்க் கொடுப்போம். ஸோ சிஸ்டம் ஹேங் ஆயிருக்கு, ஸ்லோ ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணாமல் இதுலேருந்து ஒன்று நம்ம என்ன பண்ணலாம்னா என் டாஸ்க் கொடுத்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சிஸ்டமை கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணலாம். சமயத்தில் இந்த அப்ளிகேஷன்ஸோட இந்த விண்டோஸில் இருக்க க்ளோஸ் பட்டன் இதெல்லாமே ரெஸ்பாண்ட் பண்ணாது. அந்த மாதிரி சமயத்தில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா இந்த டாஸ்க் மேனேஜரில் போயிட்டு ஒரு அப்ளிகேஷனை அப்படியே ரைட் கிளிக் பண்ணி என் டாஸ்க் கொடுத்துட்டே வரலாம். சிஸ்டம் பழைய மாதிரி மவுஸில் வந்து கிளிக் பண்ண ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுதான் வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ்கேப். நெக்ஸ்ட் கண்ட்ரோல் ஆர் டெலீட், ஸ்டார்ட் டாஸ்க் மேனேஜர் அண்ட் மோர் பேசிக் செக்யூரிட்டி டாஸ்க். ஓகே, இந்த வீடியோ அப்படியே லெங்க்தியா போயிட்டு இருக்கு. ஸோ இங்க வந்து ஒரு கிளைமாக்ஸ் வருது, அதோட நம்ம முடிச்சுக்குவோம். இன்னும் கொஞ்சம் தேவையான முக்கியமான ஷார்ட்கட் கீஸ்லாம் அடுத்த வீடியோல கண்டிப்பா உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகே, இப்போ என்ன கிளைமாக்ஸ் அப்படின்னா இதுக்கு முதல்ல பார்ட் 1 வீடியோல விண்டோஸ் ஆர் காம்பினேஷன்ஸ் ஃபுல்லா பார்த்தோம். அதுல இப்போ நான் சொல்லி கொடுத்த கீஸ்க்கு ரிலேட்டடா சில விஷயங்கள் சொல்றேன். நம்மளுடைய கீபோர்ட்ல விண்டோஸ் ஆர் பிரஸ் பண்ணக்கா இந்த ரன் டயலாக் பாக்ஸ் வருது, இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸ்கிரீன்ல. ஓகே, இந்த மாதிரி விண்டோஸ் ஆர் பிரஸ் பண்ணிட்டு இதுல டைப் பண்ணிடலாம் டைரக்டா கமெண்ட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முதல் வீடியோல சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ குயிக் ஆக்சஸ் யூசிங் ரன் அப்படின்னு இருக்கு இந்த ஸ்கிரீன்ல. அப்படின்னா என்னன்னா எனக்கு ஸ்ட்ரைட்டா டி டிரைவ்க்கு போகணும், டி போட்டு ஒரு கோலன். என்னுடைய ஃபைல்ஸ் வந்து டி டிரைவ்ல இருக்கு. நான் என்ன பண்றேன், ஸ்ட்ரைட்டா அப்ரோச் பண்றேன், குயிக்கா டி டிரைவை நான் ஆக்சஸ் பண்ணணும். ஸோ டி கோலன் என்டர். ஸோ இங்க வந்தாச்சு. டி டிரைவ்ல எனக்கு தேவையான ஃபோல்டர்ஸ் ஃபைல்ஸ் எல்லாம் குயிக்கா நான் ஆக்சஸ் பண்ண முடியும். சப்போஸ் இந்த இடத்துல நீங்க வந்து இது ஒரு இல்லையா, இந்த இடத்துல சி டி எஃப் இந்த மாதிரிலாம் டிரைவ்லாம் இருக்கு. இப்போ ஒரு பென் டிரைவ், உங்களுடைய பென் டிரைவ் இன்சர்ட் பண்றீங்க, அந்த மாதிரி நான் ஒரு பென் டிரைவ் இன்சர்ட் பண்றேன். இன்சர்ட் பண்ணக்கா இமீடியட்டா அடுத்த டிரைவ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல லோட் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஐ டிரைவ் அதுதான் வந்து டிஃபால்ட்டா உங்களுக்கு பென் டிரைவ் வருது. எந்த யூஎஸ்பி போர்ட்ல நீங்க பென் டிரைவ் இன்சர்ட் பண்ணாலும் பென் டிரைவ் இன்சர்ட் பண்ணாலும் உங்களுக்கு ஐ அப்படின்னு வருது. இது உங்களுக்கு தெரியுது, நீங்க ரெகுலரா யூஸ் பண்றதுனால. ஓகே, நம்ம பென் டிரைவ் இன்சர்ட் பண்ணா ஐன்னு வரும் தெரியுது. இது தெரியுது அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணலாம், ஸ்ட்ரைட்டாவே வந்து பென் டிரைவ் இன்சர்ட் பண்ணிடுறீங்க. ஸ்ட்ரைட்டா இங்க போறீங்க, ஐ
colon enter. ஓகே, இதுதான் உங்க பென்ட்ரைவ்ல இருக்கிற ஃபைல்ஸ். இந்த மாதிரி குயிக்கா அக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ரன் மூலமா உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ விண்டோஸ் ஆர் உங்களுடைய ஃபைல்ஸ்லாம் எந்த டிரைவ்ல இருக்கு, எந்த டிரைவ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதுக்கு ஸ்ட்ரைட்டா அந்த டிரைவ் லெட்டர் கோலன், அந்த டிரைவ் லெட்டர் கோலன் என்டர். இப்படி நம்ம குயிக்கா அக்சஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்தது இப்போ இந்த கரண்ட் விண்டோவை க்ளோஸ் பண்றதுக்கு Alt F4. ஓகே, இந்த மாதிரி ரன் கமாண்ட் பாக்ஸ் மூலமா குயிக்கா நிறைய விஷயங்களை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, இந்த வீடியோவோட கிளைமாக்ஸா ரன் கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம சிஸ்டமை எப்படி ஷட் டவுன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய கீபோர்டில் விண்டோஸ் ஆர் ப்ரெஸ் பண்ண ரன் கமாண்ட் வருது இல்லையா, அதில் ஸ்ட்ரைட்டா போயிட்டு ஷட் டவுன் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் -s ஸ்பேஸ் -t ஸ்பேஸ் உங்களுடைய சிஸ்டம் எத்தனை செகண்ட்ல ஷட் டவுன் ஆகணும். சப்போஸ் நான் 60 செகண்ட்ஸ்ல என்னுடைய சிஸ்டம் ஷட் டவுன் ஆயிடும். ஸோ 16 கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டேன் அப்படின்னா கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகும். அதிலிருந்து 59, 58 அப்படின்னு கவுண்ட் டவுன் ஆகி கரெக்டாக ஒரு நிமிஷத்துல சிஸ்டம் ஷட் டவுன் ஆயிடும். இதுதான் இந்த ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. சப்போஸ் இமீடியட்டா ஷட் டவுன் ஆகணும், வெயிட் பண்ணலாம் வேண்டாம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், இதே மாதிரி ஷட் டவுன் -s -t ஸ்பேஸ் 0 அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருங்க, உடனே ஷட் டவுன் ஆயிடும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அதை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு விண்டோஸ் சம்பந்தமாவோ இல்லை கம்ப்யூட்டர் ஸ்டடீஸ் சம்பந்தமாவோ என்ன தேவையோ உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வர அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்து உங்களை கம்ப்யூட்டரில் எக்ஸ்பர்ட் ஆக்கிக்கோங்க. வாழ்த்துக்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் ஃப்ரம் TR.